ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டு சாப்டர் நம்பர் 2. ஓகேவா, டீலிங் வித் சாப்டர் நம்பர் 2. இதில் வந்து நம்ம நிறைய படிப்போம். ஓகேவா, என்வைரன்மெண்டல் ஸ்கேனிங் தான் கம்ப்ளீட்டாக. இந்த சாப்டர் ஃபுல்லாகவே என்வைரன்மெண்டல் ஸ்கேனிங் தான். மேக்ரோ யூனிட்ஸ் என்னென்ன இருக்குது, நம்மளோட பிஸ்னஸ் ரன் ஆகுது, நம்ம பிஸ்னஸ்க்கு வெளியில் என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இதில் இருக்க எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, பட் நம்ம வந்து மெயின் எக்ஸாம்ஸில் வந்து they'll ask you what is a Pesley analysisனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமெம்பர் தட் ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு வேக்யூம் ஸ்பேஸில் கண்டிப்பாக இயங்கவே முடியாது. ஓகேவா, இட் ரிக்வயர்ஸ் அ என்வாயன்மெண்ட் டு ஆப்ரேட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற நிறைய எக்ஸாம்பிள்ஸில் நான் சொல்லியிருக்கேன். டெஸ்லா வந்து சைனாவில் 5 லட்சம் காரை விற்றுருக்காங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஆனால் இந்தியாவில் அவங்களால 5000 கார் கூட விற்க முடியல. ஏன் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு தனிப்பட்ட நபருடைய இன்கம் வந்து ஒரு 40 to 50 லேக்ஸை ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் போடுற அளவுக்கான ஒரு 5 லட்சம் கார் விற்கிற, அதாவது ஒரு 5 லட்சம் காரை சேல் பண்ணுற அளவுக்கு டெஸ்லாக்கு இந்தியாவில் அந்தளவுக்கு டிமாண்ட் இல்லை. அதனால தான் தேர் கோயிங் டு சைனா. இப்போது டெஸ்லாவோட மேக்கிங்லேயோ டிசைன்லேயோ எந்த குறையுமே இல்லை. ஆனால் இந்தியாவில் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியல. ஏன்னா இங்கே இருக்கவங்களோட அஃபோர்டபிலிட்டி வேறு, சைனாவில் இருக்கவங்களோட அஃபோர்டபிலிட்டி வேறு. ஸோ இப்போ ஓலா எலக்ட்ரிக் இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓலா பைக் எல்லாராலையும் வாங்க முடியுதுன்னா நம்மளோட அஃபோர்டபிலிட்டி 1 லேக்லேருந்து 3 லேக்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு வெஹிக்கிளை எனக்கு கொடுக்குறீங்க, அந்த 2 வீலர் 4 வீலர் வாட் எவர், என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியும். அதுவே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்ஷனில் வந்துச்சுன்னா 10 to 15 லேக்ஸ் ஒரு 20 லேக்ஸ் கூட மேக்ஸிமம் நம்மளால் கொடுக்க முடியும். பட் டெஸ்லாவை அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு இந்தியா இன்னும் டெவலப் ஆகலை. அந்த அளவுக்கு நம்மளோட இன்கம் இல்லை. இப்போது இது எப்படி நம்மளால் சொல்ல முடியுதுன்னா, நமக்கு ஒரு அனாலிசிஸ் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டில் கொடுக்குறாங்க, சைனாவில் 5 லேக்ஸ் சேல்ஸ் ஆயிருக்கு, இங்கே 5000 தான் சேல்ஸ் ஆயிருக்கு. இப்போ நமக்கு தெரியும்ல, அப்போ ஒரே மாதிரி கம்பெனி ஒரே மாதிரி டிசைனில் அழகாக ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணாலும் ஒரு கண்ட்ரியில் அவங்களால விற்க முடியுது, இன்னொரு கண்ட்ரியில் அவங்களால விற்க முடியல. இது அவங்களோட மிஸ்டேக்கு கிடையாது. அதுதான் அவங்க சொல்ல வராங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்ன, மேக்ரோ எக்கானமினா என்ன, அந்த மேக்ரோ எக்கானமியில் இருக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் டெஸ்லாவை சைனாவில் விற்க முடியுது, ஏன் இந்தியாவில் விற்க முடியலைங்கிற விஷயத்தை டிசைட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பெஸ்லே அப்படிங்கிற வேர்டில். ஓகே, பீனா பொலிட்டிக்கல். இப்போ பொலிட்டிக்கலி இங்கே டிக்டாக்கை பேன் பண்ணாங்க. ஏன்னா இந்தியா இஸ் நாட் கம்ஃபர்டபுள் வித் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி டிக்டாக்கை பேன் பண்ணாங்க. அப்போ பொலிட்டிக்கலி நம்ம டிக்டாக்கை பேன் பண்ணிட்டோம். ஸோ டிக்டாக்குடைய சர்வைவலும் சக்ஸஸும் ஒரு கண்ட்ரியில் இருக்குமா இருக்காதான்றதை டிசைட் பண்ணுற ஃபேக்டராக பொலிட்டிக்கல் ஆம்பியன்ஸ் அமைஞ்சிருக்கு. நம்பர் 2, இ ஃபார் எக்கனாமிக்கல். அப்போ எக்கனாமிக்கல்னால் டெஸ்லா தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்மளோட எக்கனாமிக்கல் லெவல், நம்மளால் 50 லட்சம் 60 லட்சம் கொடுத்து ஒரு காரை வாங்க முடியாதுன்னா நம்ம வாங்கலை. ஸோ அந்த விஷயம் ஒரு கம்பெனியோட சக்ஸஸை டெஸ்லாவை இங்கே சக்ஸஸ் ஆக விடாமல் தடுத்துருக்கு. நம்பர் 3, சோஷியல் ஸ்ட்ரக்சர் இங்கே எப்படி இருக்குன்னா, வீடு துடைக்கிறதுக்கு இன்னும் மாப்பும் நம்மளோட தொடப்பும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர, வீடு துடைக்கிறதுக்கு வேக்யூம் கிளீனருன்றதே ரொம்ப ரொம்ப ரேராக தான் ரீச் ஆகிருக்கு இப்போ வரைக்குமே. இப்போ நான் வந்து அப்படியே ரோபோ வேக்கெலாம் நான் யூஸ் பண்ண போகிறேன், நான் வீடு க்ளீன் பண்ணுறதுக்குலாம் வந்து ரோபோ தான் க்ளீன் பண்ண போகுது அப்படின்னா ஜப்பானில் அது ஒர்க் அவுட் ஆகும்பா. இங்கே இன்னும் அந்த சோஷியல் கல்ச்சர் அந்த அளவுக்கு வரல. ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஜப்பானில் நிறையவங்க வயசானவங்களாக இருக்காங்க, பாப்புலேஷன் அப்படியே கம்மியாகிட்டே இருக்குது. ஜப்பானில் பாப்புலேஷன் கம்மி, ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் ஜாஸ்தி. அதனால் அங்கே வேலைக்கு ஆள் கிடைக்காததுனால ரோபோ வச்சுக்கிட்டாங்க. இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகம், ததும்பி வழிகிற பாப்புலேஷன். இங்கே வந்து வேலை செய்யறதுக்கு நிறைய ஆட்கள் கிடைக்கிறாங்க. 58,000 ரூபாய்க்கு நான் ரோபோவை வாங்குறத விட, 58,000 ரூபாய்க்கு வீடு துடைக்கிற ரோபோ வாங்குறத விட நான் அழகாக மாதம் 1000 ரூபா கொடுத்து பெருக்கிறதுக்கு ஆள் வச்சுப்பேனே. அப்போ இன்னும் நம்மளோட சோஷியல் கல்ச்சர் ஒரு க்ளீனிங்காக ஒரு ரோபோ வாங்குற அளவுக்கு நம்மளை விட மாட்டேங்குது. அதுதான் PES சோஷியலுக்கு. ஓகே, அடுத்தது டீனா டெக்னாலஜிக்கலி இந்தியா செம்மையாக அப்கிரேட் ஆகிட்டதுனால நம்ம UPI பேமெண்ட்ஸ் அவ்வளோ ஜாலியாக யூஸ் பண்ணுறோம். நீங்கள் கேளுங்க, நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லண்டனில் போய் ஸ்டே பண்ணியிருக்கவங்களை கேளுங்க. ஒரு நார்மலாக ஒரு கடைக்கு போனால் அங்கே UPI இருக்காது, அங்கே பேமெண்ட்டே பண்ண முடியாது, அங்கே கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு போகணும், டெபிட் கார்டு எடுத்துகிட்டு போகணும். இன்னும் லண்டன் கூட அந்தளவுக்கு UPI பேமெண்ட்ஸில் அட்வான்ஸ் ஆகலையா. பட் இந்தியா வந்து UPIயில் அடிச்சு நிமித்து தள்ளி போயிட்டே இருக்கும். எங்கே போனாலும் கீரை கடைக்கு போனால் கூட ஒரு UPI பேமெண்ட் இருக்குது நமக்கு. அந்த அளவுக்கு we have it. ஸோ ஒரு கண்ட்ரியினுடைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் சக்சீடும் ஆக முடியும். அப்போ இங்கே வந்து பாரத் பே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாரும் இருக்காங்கல்ல, இவங்களால ஏன் சக்சீட் ஆக முடிஞ்சதுன்னா பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் அந்த டெக்னாலஜியை மக்கள் எந்த அளவுக்கு எம்ப்ரேஸ் பண்ணுறாங்க, அந்த ஒரு விஷயமுமே கூட ஒரு கம்பெனியோட சக்ஸஸை டிட்டர்மைன் பண்ணுது. அண்ட் ஃபைனலி வி ஹேவ் திஸ் L&E. ஓகே, பெஸ்ட்லி அனாலிசிஸில் PEST மட்டும் தான் முதல்ல இருந்துச்சு. பெஸ்ட் அனாலிசிஸ் தான் இருந்தது. பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியல், டெக்னாலஜிக்கல். அப்புறம் லேட்டரான் 2 ஆட் பண்ணிட்டாங்க. என்னது? என்வாயன்மெண்டல், அப்புறம் லீகல். இப்போ பிளாஸ்டிக் பேக்ஸ் இங்கே அவைலபிளாக இல்லை. ஏன்னா அது
பேன் பண்ணிட்டாங்க. ஏன் பேன் பண்ணாங்க? ஏன்னா அது லீகலாக பேன் பண்ணிட்டாங்க. அப்போ லீகலாக லிக்கர் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் விற்கக்கூடாதுன்னா அங்கே அவைலபிளாக இருக்காது. அப்போ நீங்கள் என்ன தான் வந்து சூப்பர் குட் குவாலிட்டியில் நீங்கள் ஆல்கஹால் மேனுஃபேக்சரராக இருந்தால் கூட யூ கே நாட் சக்சீட் இன் அ பர்டிகுலர் ஸ்டேட் வேர் இட் இஸ் லீகலி பேண்ட். அப்போ லீகலாக இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் ஒரு கம்பெனியோட சர்வைவலையும் சக்ஸஸையும் பாதிக்குது. ஓகேவா? இது லீகாலிட்டி. ஃபைனலி வி ஹாவ் திஸ் கடைசி என்னது? என்வைரன்மெண்டல். ஒரு என்வைரன்மெண்டல் ஃபேக்டரில் அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, இப்போ நிர்மலா சீதாராமன் ரீசெண்டாக சொன்னாங்க தெரியுமா, பழைய கார் எல்லாம் த்ராஷ் பண்ணுங்கள், பழைய கார்லாம் சுத்தமாக இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது. 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் இயர் சொல்லிட்டாங்க, இந்த இயருக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின கார் எல்லாம் நீங்கள் இனிமேல் ரோட்டில் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணிங்க உங்களுக்குலாம் டேக்ஸ் போட்டுருவேன் அப்படி சொன்னாங்க. இதுக்கு பேர் என்னென்னா என்வைரன்மெண்டலி அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, ரொம்ப பழைய காரில் நிறைய எமிஷன்ஸ் இருக்கும், கார்பன் எமிஷன்ஸ் நிறைய, அது எக்கானமிக்கும் சரி நம்மளோட இந்தியனோட எக்கோசிஸ்டமுக்கும் என்வைரன்மெண்ட்டுக்கும் நல்லதில்லை. அதனால் ஒரு 20 வருஷத்து பழைய காரில் நீங்கள் ஓட்டக்கூடாது, அதை நீங்கள் வந்து கொடுத்துட்டு புது கார் தான் வாங்கணும் அப்படிலாம் சொல்லி ரூல் போடுறாங்க. அப்போ என்வைரன்மெண்ட்டுக்காக என்வைரன்மெண்ட்டை சார்ந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க கவர்மெண்ட்னா அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதுதான் என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால ஒரு சில விஷயங்களை ஒரு சில இடத்துல விற்க முடியும், விற்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் கொண்டு வந்து, அதுவும் சென்னையில் கொண்டு வந்து நீங்கள் ரெயின் கோட்ஸை விற்கிறோம் அப்படின்னா விற்கலாம், ஏன்னா ரெயின் சீசன் வரும். இங்கே கொண்டு வந்து நாங்கள் ஜெர்கின்ஸ் விற்கிறோம், அப்படியே குளிருக்கு முள்ளன் கோட்டு விற்கிறோன்னா போட்டு புழுங்கி சாக வேண்டியதான் நம்மளாம். ஸோ எந்தெந்த இடத்துக்கு எது செட் ஆகுமோ அதை தான் அங்கங்கே விற்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் பெஸ்லே அனாலிசிஸ். ஓகே, ரிமெம்பர் பெஸ்லே political, economical, social, technological, legal and environmental. Thank you so much. Have a nice day. Do subscribe and share with your friends.